வணக்கம். இன்னைக்கு மசாலா கடலை எப்படி செய்யறதை பார்க்கலாம். நிறைய வியூவர்ஸ் வந்து மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த பச்சை வேர்க்கடலையை நம்ம லேசாக வறுத்துட்டு தான் இந்த மசாலா கடலை செய்யணும். உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலோடு இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா கடலைக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வேண்டாதவங்க சேர்க்க வேண்டாம். பெருஞ்சீரகம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெருஞ்சீரகமோ கரம் மசாலாவோ எதுவும் சேர்க்க. கருவேப்பிலையும் இந்த சின்ன பூண்டு வந்து பொரிப்பதற்காக நான் வச்சுருக்கேன். இப்போ வேர்க்கடலையை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அப்போ இந்த வேர்க்கடலையில் உள்ள ஈரப்பதம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். இந்த வேர்க்கடலை ஈரப்பதத்தோடு நம்ம வறுத்தோம்னா அது வெடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வறுக்கிறோம். மேலும் இது சுவையாகவும் இருக்கும். இப்போ வேர்க்கடலையை நம்ம ஒரு 50% வறுத்து எடுத்துக்கலாம். தோலை நம்ம அப்படியே தான் வச்சுருக்கணும். தோலை நம்ம நீக்கிடக்கூடாது. கடலை ஓரளவு வறுத்தாச்சு. இப்போ இந்த கடலையை வந்து ஒரு 10 to 20 நிமிஷம் வந்து ஆற வச்ச பிறகு இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மிக்சியில் அரைபடுறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக அரைபடாது. அதுக்காக ஒரு டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து இதோட அரைச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எதுக்குன்னா சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறணுன்னா ஒரு கொஞ்சம் பேஸ்ட் ஆட்டம் வரும். அதில் வந்து நம்ம கடலையை மிக்ஸ் பண்ணலாம். இதை இப்படி நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம இந்த கடலையை சேர்த்துட வேண்டியது. இப்போ இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொட்டிக்கிறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து உப்பு. உப்பு இல்லை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது என்னென்னா அந்த மசாலா கடலை நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்காக. கடலை நல்லா ஆறிடுச்சு. வறுத்த கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கடலையை வந்து அந்த பேஸ்ட்டில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இப்படி ஈவனாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கையை எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். கை யூஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டிக்கும். இதுமாரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்து இந்த பாருங்க நல்லா கலந்து வச்சுட்டேன். இது கட்டி இல்லாமல் இருந்திருக்கு. சப்போஸ் வேணும்னா நீங்கள் ஜல்லடையில் கடலை மாவை சளிச்சுக்கோங்க. கடலை மாவு அரிசி மாவை. இப்போ உங்களுக்கு கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ இந்த இதை வந்து இந்த கடலை சேர்த்து டஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை குலுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பூன்லையும் இப்படி கலந்துக்கோங்க.
இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலை வந்து தனித்தனியாக வர வரையிலும் நம்ம டஸ்ட் பண்ணணும். இப்போ நான் திருப்பி குலுக்கி விட போகிறேன். எல்லாமாவும் நான் இப்போ சேர்த்துட்டு இது பாருங்க இப்படி குலுக்கி விட்டுருக்கணும். இது பாருங்க எல்லாம் தனியாக வந்துருச்சு. இதில் எதுவும் சேர்ந்துருந்தால் அதை நீங்கள் இப்பயே உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு மசாலா கடலை கிடைக்கும். இது எண்ணெயில் போடுறது எப்படின்றத பார்ப்போம் அடுத்து. இப்போ தனியாக இருக்குது. இப்போ பாருங்கள் நான் டஸ்ட் பண்ணி வச்சேன். இப்படி கடலை பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் தனியாக வரலன்னா அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள் இப்படி தனியாக இருக்க மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதை நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டு எடுத்துட வேண்டியதான். உதிரியாக இருக்குது பாருங்கள், இதுமாரி பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு எதுவும் ஒட்டாமல் நல்லா வரும். கரண்டியில் எடுத்து போடுங்க, கையில் எடுத்து போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் கலராதிங்க, அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஒரு மீடியத்தில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இதுக்கு என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம டஸ்ட் பண்ணும்போது நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு உதிரியாக ஆக்கிடணும். அதனால தான் இப்போ போடுறப்ப நல்லா கோட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நான் மீடியமில் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிற வேண்டியது. இந்த டைமில் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் பூண்டை, அதை சேர்த்துடலாம். பாருங்க, அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்றேன். கருவேப்பிலையும் நல்லா ஈரமனத்தெல்லாம் எடுத்துட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் வெடிக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும் மசாலா கடலை. இப்போ இதை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு பிடிச்ச மசாலா கடலையை நான் இப்போ செஞ்சு உங்களுக்கு காமிச்சேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.